Problem. Of the two square fields, the area of one is 1 hectare, while the other one is bordered by 1%. The difference in their areas is. இப்போ 2 ஸ்கொயர் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ 1 ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா வந்து 1 ஹெக்டேர் கொடுத்துருக்கு. இப்போ இன்னொரு ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு வந்து 1% கொடுத்துருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஏரியாஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா வந்து 1 ஹெக்டேர் கொடுத்துருந்துச்சா. இப்போ 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர் மீட்டரா அதை எழுதியிருக்கோம். ஏரியா ஈக்குவல் டு 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர் மீட்டர்ன்ட்டு. இப்போ சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியாவா. இப்போ சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியாவா அதை எழுதியிருக்கோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ ஏரியா எவ்வளோ 10,000 அதான் 10,000 எழுதியிருக்கோம். இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100. இப்போ சைடு ஈக்குவல் டு 100 மீட்டர். இப்போ இன்னொரு ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு வந்து 1% கொடுத்துருந்துச்சா. அப்போது 100 + 1 தானே எழுதுவோம். அதை எழுதியிருக்கோம். சைடு ஆஃப் த அதர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 + 1. இப்போ ஆட் பண்ண அப்படின்னா 101. இப்போ சைடு ஆஃப் த அதர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 101 மீட்டர். இப்போது டிஃப்ரென்ஸ் இன் ஏரியாஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதை எழுதியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஏரியாஸ் ஈக்குவல் டு. இப்போது ஏரியாஸ் ஈக்குவல் டு சைடு ஸ்கொயரா. இப்போது சைடு ஆஃப் செகண்ட் ஸ்கொயர் வந்து 101 கண்டுபிடிச்சிருக்கோமா. அதான் 101 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இப்போ சைடு ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 100 கண்டுபிடிச்சோமா. அதான் மைனஸ் 100 ஸ்கொயர். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா. அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா. அதை எழுதியிருக்கோம். 101 + 100 இன்ட்டு 101 - 100. இப்போ ஆட் பண்ண அப்படின்னா 201. இது சப்ராக்ட் பண்ண அப்படின்னா 1. இப்போ டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஏரியாஸ் ஈக்குவல் டு 201 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.